வணக்கம். இன்றைக்கி தாழ்வு மனப்பான்மை அதை பற்றி ஒரு கதை வழியாக சொல்லலான்ட்டு இருக்க. ஒரு சிறுவன் ஒருவன் தன்னோட அப்பா அம்மாவோட சந்தோஷமாக அவன் வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் வந்து அவனுக்கு ஸ்கூலில் சேர்த்துற வயசு வந்துச்சு. அவங்க அம்மா போய் அவனை ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அங்கே வந்து அது வரைக்கும் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்த குழந்தை ஸ்கூலுக்கு போனதுலேருந்து அவனுக்கு ஒரே பிரச்சனை. டீச்சருக்கும் அவனுக்குமே ஒத்து போகாது. ஏன்னா இந்த குழந்தை வந்து சரியாக படிக்கிறதில்ல, கவனம் செலுத்துறதில்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட். ஒரு கட்டத்தில் வந்து டீச்சரை வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்து விட்றாங்க. அது மேலே வந்து எழுதியிருக்காங்க. ஃபுல்லாக டோட்டலாக எல்லா சைடுமே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலே மாத்திரம் இது வந்து உன்னோட அம்மா மட்டும்தான் படிக்கணுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. பையனும் அந்த லெட்டரை வந்து அம்மாட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அம்மா வந்து அதை திறந்து பார்த்து படிக்கும்போது அம்மா கண்ணில் வந்து அவ்வளோ கண்ணீர். அவங்கனால ஸ்டாப்பே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அழுக வருது. ஆனாலும் அம்மா வந்து சமாளிச்சுட்டு அந்த லெட்டரை வந்து திறந்து சத்தமாக படிக்கிறாங்க. உங்களோட பையனோட புத்தி கூர்மைக்கு இங்கே வந்து எந்த டீச்சரும் பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து இதை விட நல்ல ஸ்கூல்லையோ இல்லை நீங்களே பாடம் சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சத்தமாக ஒரு தடவை படித்ததுக்கப்புறம் மறுபடியும் அது சத்தமாக வந்து அந்த பையன் கேட்குற மாதிரி படித்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை ஸ்கூலுக்கு விடவே இல்லை. அம்மாவே வந்து பாடமெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பையன் வந்து வறுமை இருந்தாலும் அவன் வந்து பேப்பர் போட்டு தான் அந்த பையன் வந்து தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்த. ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து டோர் டு டோர் பேப்பர் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு தான் அப்படியே வாழ்ந்துட்டு வந்தான். அவன் என்ன பண்ணுவான், அதில் கிடைக்கிற பாதி பணத்தை வந்து புது புது கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றா முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அதில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கும். ஆனாலும் வந்து அவனோட கிடைக்கிற அந்த வருமானத்தில் பாதி எடுத்து இப்படித்தான் கண்டுபிடிப்பாக பண்ணிகிட்டே இருக்க. ஒரு கட்டத்தில் வந்து தோல்வி மேலே தோல்வி அடையுது. ஆனாலும் அவன் விடலை. பின்ன வந்து ஒரு நாள் வந்து வெற்றி, அந்த கண்டுபிடிப்பில் வந்து வெற்றி அந்த கனியை வந்து அவனுக்கு கிடச்சிருச்சு. அது வேறு யாரும் இல்லை, தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வந்து அவங்க கொஞ்சம் பெரிதாகி புதுசாக ஒரு 10,000 முறை வந்து அவங்க தோற்ற பிறகு ஒரு பல்பு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தந்த முதல் மனிதரும் அவர் தான். அது சிறந்த விஞ்ஞானி அப்படின்னு போற்றப்பட்டவரும் அவர் தான். இப்போ வந்துட்டு அந்த ஒரு முறை வந்து அம்மா இறந்த பிறகு வந்து அந்த வீட்டை எல்லாம் வந்து சுத்தப்படுத்துறதுக்காக எல்லா ஆட்கள் வரும்போது அவங்க போய் ஒரு ட்ரா திறந்து பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு கடிதம் இருக்குது. அதில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, உங்கள் மகனுக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லை, அதனால் வந்து இந்த ஸ்கூலில் அவனை படிக்க வைக்க முடியாது. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துங்க, இல்லை நீங்களே வீட்டில் இருந்து பாடம் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தது. அப்போ அவருக்கு வந்து அதை படித்த உடனே அழுக வந்துடுது. ஆனாலும் அவங்க அம்மாவை நினச்சி அவர் பெருமைப்படுறாரு. அவன் சொல்கிறா, என்னோட கண்டுபிடிப்புகளுக்கும் நான் இந்த அளவுக்கு சிறந்த விஞ்ஞானி ஆகிறதுக்கும் வேறு யாரும் இல்லை, என்னோட அம்மா தான் அப்படிங்கிற அதுக்கு கீழே வந்து அவங்க எழுதி வைக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்மளில் வந்து பல பேருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அது எதனாலன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் ஒன்றா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து ஏதோ ஒரு முறை அவங்க கோபத்தினால நம்மளை வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. முட்டாள், இல்லை மக்கு, உன்னால் முடியாது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகள் விடுவாங்க. அது வந்து அந்த குழந்தைகள் சின்ன வயசில் சொல்கிறனால அது வந்து ரொம்ப உள் மனசுக்கு அது அவங்க எடுத்துடுறாங்க. அதே வந்து 50, 60 வயசானாலும் அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படியே தொடர்ந்து வருது. சில இடங்களில் பார்த்தா டீச்சர்ஸ் வந்து யூ ஆர் அன்ஃபிட் டு பி ஏ ஸ்டூடெண்ட், வந்து உனக்கு படிப்பே வராது, நீ மக்கு, உன்னால் எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் உனக்கு எதுவுமே ஏறாதுங்கிற மாதிரியெல்லாம் சொல்லும். அப்படிப்பட்ட குழந்தைகள் நானும் டீச்சராக இருந்திருக்கேன். ஆனாலும் அப்படி என்னை பொறுத்தளவில் நிறைய டீச்சர்ஸ் சொன்னாலும் அந்த குழந்தைகளுக்கு வந்து படிப்பை தவிர வேறு ஏதோ திறமைகள் எல்லாம் இருக்கும். இந்த பூமியில் பிறந்த எல்லாவங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு திறமை இருக்கும். அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை மெருகேற்றி வந்து நம்ம வந்து நல்லபடியாக வெளி உலகத்துக்கு காட்டுறோம் அப்படிங்கிறத முக்கியம். இப்போ வந்து இந்த தாமஸ் ஆல்வா எடிசனை பொறுத்தளவு வந்து அவங்க டீச்சர் வந்து மூளை வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதினாலும் அவங்க அம்மா வந்து அதை வந்து வேறு மாதிரி, அதாவது ஒரு பாசிட்டிவ் வைபோட அந்த பையன்கிட்ட சொல்லுது, நீ உன்னோட புத்தி கூர்மைக்கு இந்த ஸ்கூலில் வந்து எந்த டீச்சரும் இல்லையாம்மா சொல்லிக் கொடுக்கறக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டிலேயே வச்சு அவங்க வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவரோட கிடைக்கிற வருமானத்தில் பாதி வந்து இந்த புது புது கண்டுபிடிப்புகளை அதில் ஈடுபட்டு தோல்விகள் அடைஞ்சாலும் அதில் எல்லாம் விட்டு கொடுக்காம அவர் வந்து 10,000 முறை தோற்றார். ஆனாலும் மறுபடியும் முயற்சி செய்து தான் அவங்க வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சாங்க. 1300 கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் 1000 வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதுதான் தாமஸ் ஆல்வா எடிசன். இப்போ நம்மளோட விஷயத்துக்கு வரேன். இப்படி பல பேர் வந்து ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் ஹர்ட் பண்ணி இல்லை டீச்சர்ஸ் சொன்னாலும் நீங்கள் அதெல்லாம் மனசில் எடுத்துக்காதங்க. சில பேருக்கு வந்து
விதவிதமாக ட்ரெஸ்ஸுக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை. அதனால் அவங்க ஆசைப்படுற அந்த ட்ரெஸ்ஸு கூட போட மாட்டாங்க. சிலவங்க வந்து ஃபங்க்ஷன் கூட மாட்டாங்க. ஒரு கேமராக்கு முன்னாடி நிற்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் ஏறி பேச மாட்டாங்க. 4 பேர் முன்னாடி சாப்பிட மாட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஏன்னா, அவங்க சின்ன வயசில் வந்து யாரோ ஒருத்தர் சொன்ன அந்த வாக்கு வந்து அவங்க வந்து சப்கான்ஷியஸ் அடிமனசில் வந்து அது ஆழமாக பதிஞ்சனால அவங்க வந்து அதே கேரியவர் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஏதாச்சும் செய்து அவங்க ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களா, கேலி பண்ணுவாங்களா அப்படிங்கிற அந்த தாட்ஸே வந்து அவங்களுக்கு வந்து மனசு ஃபுல்லாக மைண்ட் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அதனால் வந்து வெளியில் போனால் பயம், அதாவது ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு பயம், 4 பேர் கூட பேசுகிறதுக்கு பயம், கூட்டத்தை பார்த்தா இது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கும். அதனால் இப்போ தாமஸ் ஆல்வா எடிசனை வந்து அவங்க வந்து டீச்சர்ஸ் எப்படி ஒரு நெகட்டிவாக சொன்னாலும் அவங்க அம்மா வந்து அதை பாசிட்டிவ் இதாக மாற்றி அவங்கள வந்து ஒரு உலக உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய விஞ்ஞானியாக உருவாக்கியிருக்காங்க. அதனால் உங்களை யார் வந்து ஊனப்படுத்தினாலும் மனசில், அதாவது உடலில் ஊனம் இருந்தால் கூட நம்ம வந்து அதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஆனால் மனசில் வந்து ஊனம் வந்துச்சுன்னா அது எப்போவுமே நம்ம அதை விட்டு வெளியில் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மையெல்லாம் எடுத்து தூர வீசிட்டு என்னாலே முடியும். மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கும். அது எந்த திறமைன்னு பார்த்து அதை நீங்கள் வந்து வெளி உலகத்துக்கு வந்து காட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.